ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 7 பராம்பிகை துதி. சூத முனிவர் கூறுகின்றார், ஓ முனிகணங்கால், மது கைட்டபருடைய வீர மொழியினால் மதிமயங்கி ஆராயத் தொடங்கிய சர்வ தந்திர வேதாவான பிரம்மன் அவ்விருவரையும் நோக்கி தண்டத்தை ஈராக உடைய சாம தான பேதம் என்னும் சதுர்வித உபாயங்களையும் ஆலோசித்து தன்னுள் எண்ணலாயினர். நாம் இப்பொழுது இவ்விருவரது பலமும் இவ்வளவு இனதென உள்ளவாறு அறிந்தோமில்லை. ஆகலானும் பகைவர் வலி உணராது யுத்தம் செய்தல் மிகவும் தகுதியற்றதாகலானும் இவர்களிடத்தில் யுத்தம் செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் ஒழித்து துதி செய்யின் மதம் பிடித்திருக்கும் இவ்விருவருக்கும் நமது வலியின்மை நம்மாலேயே தெற்றென வெளியாகும். ஆகலானும் அங்கனம் வலியின்மை வெளியாகுங்கால் நம்மை கொல்ல 2 பேர் வேண்டுமா என்ன? ஒருவனே கொல்லுவான். ஆகலானும் அன்றி தானத்தால் வெல்லலாமென்று எண்ணுவோமாயின் அதற்கு நாம் ஒரு சிறிதும் யோகியதை உடையோம் அல்லோம். ஆகலானும் அன்றி பேதத்தில் வெற்றியடைவோம் என்றெண்ணுவோமாயின் இவர்களை பேதிக்க எவ்வாற்றானும் முடியாது. ஆகலானும் இந்நான்கு உபாயங்களையும் எண்ணுவதொழித்து ஜனார்தனராய் மகா வீரமுடையவராய் 4 திருக்கரங்களை உடையவராய் ஆதிசேஷன் மடியில் துயில் கொள்ளும் திருமாலை துயிலுணர்த்தின் நமது இடுக்கனை தீர்த்தருளுவர் என மனதில் நிச்சயித்து உந்தி மலரில் தோன்றிய பிரம்மன் அவரது தாமரை தண்டுட் சென்று துக்கம் தீர்க்கவல்ல விஷ்ணு மூர்த்தியை மனதார் சரணமடைந்து அவர் துயிலுணரும் பொருட்டு ஜெகந்நாதரும் யோக நித்திரையில் அசைவற்றவரும் நாராயணருமான ஹரியை அவரது மங்களகரமான திருநாமங்களால் அழைப்பானாயினன். ஹே தீனநாதா, ஹரே விஷ்ணு, வாமனா, மாதவ பக்தார்த்த ஹிருது, அடியாரிடர் தீர்ப்பவனே, ஹிருஷிகேஷா, இந்திரிய நிகிரகம் செய்தவனே, சர்வவாசா, ஜகத்பதே, அந்தர்யாமின்னு, அமேயாத்மனே, அளவிடப்படாத ஸ்வரூபமுடையோயே, வாசுதேவா, துஷ்டார நாசா, நைகாக்ர சித்த உடையவனே, துஷ்டராகிய சத்ருக்களை அழிப்பதிலேயே செலுத்தும் மனமுடையோய், சக்ர கதாதரா, சர்வஜ்ஞா, சர்வலோகேஷா, சர்வசக்தி சமன்விதா, தேவேஷா, துக்கநாசா, பள்ளி எழுந்திரும் அடியேனை காத்தருளும். ஹே விஸ்வம்பரா, விஷாலாக்ஷா, புண்ணியஸ்ரவண கீர்த்தனா, ஜகத்யோனே, நிராகாரா, சிருஷ்டி ஸ்திதியந்த காரகா, இந்த 2 அசுரரும் மதம் பிடித்து என்னை கொல்ல விருப்புற்றனர். எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவரே, யான் சங்கடப்படுவதை தேவரீர் அறியாதது என்னை. அதிக துன்பத்தினால் மெலிந்து தேவரீரை சரணமடைந்திருக்கின்ற அடியேனை கடாட்சித்திலீராயின், ஹே தீனரக்ஷகரே, தேவரீரது காத்தற் தொழில் நிலையற்றதாகுமன்றோ? இங்கனம் பிரம்மதேவர் மிக வருந்தி துதித்தும் திருமால் யோக நித்திரையை விட்டு திருக்கண் மலர்த்தாதிருக்க மீளவும் பிரம்மன் ஆலோசிப்பதாயினன். யோக நித்திரையின் வசப்பட்ட விஷ்ணு பகவானை நாம் இவ்விதமாக ஸ்துதி பாடியும் அவர் திருப்பள்ளி உணராராயினர். தர்மஸ்வரூபியாகிய அவரென் செய்வர்? நித்ராசக்தியால் விழுங்கப்பட்டு அதற்குள்ளாகி திருக்கண் விழித்திலர். இவ்விருதானவரும் மதச்செருக்குற்று நம்மை கொல்லக் கருதி கண்ணிமை கொட்டாது குறுகுகின்றனர். இவர்களால் மிக துன்புற்ற நாம் இனி யாது செய்ய வல்லம், எங்கு செய்ய வல்லம் என மனதில் பலவாறாக வெண்ணி கவலையுற்று பின்னர் தெய்வ வருளால் ஒருவாறு கவலையற்று தெளிந்து இவ்விஷ்ணுமூர்த்தியையும் அசைவற்ற அச்சேதன பொருள் போர் செய்தது எந்த சக்தியோ அச்சக்தியை நம்மை காக்க வல்லவள் ஆவல். ஏனெனின் பஞ்சபூதங்களின் குணங்களாகிய சப்தாதி விஷயங்களை உயிர் நீங்கின பின் அறியாவாறு போல் இத்திருமாலும் நித்ராசக்தியான் திருக்கண்கள் மூடப்பட்டு ஒன்றும் அறியாதிருக்கின்றனர். நாம் இவரை எவ்வளவு பரத்வமாகத் துதித்தோம். அத்துதியில் ஏதேனும் ஒன்று கேட்டிருப்பரோ? ஆகையால் இவர் நித்ராசக்தியின் வயத்தரேயன்றி நித்ராசக்தி இவர் வயத்தது அன்று. பிறர் வயப்பட்டோர் அவரது ஏவலரே ஆவர். இம்முறைமையான் நித்ராசக்தியின் வயத்தவராகிய இவருக்கு அந்நித்ராதேவியே ஏவல் கொள்ளும் கடவுளாவல். அத்தேவி லக்ஷ்மி தேவி என்று சொல்லலாமோவெனின் அத்தேவியும் நமது ஸ்தோத்திரத்தை கேட்டு கண் விழித்திலள். ஆகையால் லக்ஷ்மி தேவியும் அத்தேவி ஆகாள். அவளுக்கும் யாவருக்கும் எஜமானனாகிய திருமாலையே நித்திரையின் வயத்தராக்கியதால் இவ்வுலகமெல்லாம் அச்சக்தியின் வயத்ததேயாம்.
இதனால் நாமும் திருமாலும் ருத்ரமூர்த்தியும் சரஸ்வதியாதி தேவி முதலிய யாவரும் அத்தேவியின் வயத்தரே என்பதில் சிறிதேனும் சந்தேகம் இல்லை. திருமாலே இத்தேவியினது மகிமைக்கு தோற்று பிராகிருதரைப் போல் தன்வயமிழந்து கிடக்கின்றாரெனின் ஏனைய கடவுளரை பற்றி சொல்ல கிடப்பதென்னை? ஆதலால் இப்பொழுது யோகா நித்ரா சக்தியை துதிப்போம். அங்கனம் துதித்த பின் அத்தேவியானவள் கருணை கூர்ந்து திருமாலை கண்விழிக்கும்படி செய்வள். அப்பொழுது சனாதனராகிய மகாவிஷ்ணுவானவர் அவ்வசுரருடன் போர் செய்தருளுவர் என பிரம்மன் எண்ணி தாமரை தண்டினின்றும் ஏகாகிர சித்தமுடையவராய் திருமாலது திருமேனியில் வியாபித்திருக்கும் யோக நித்திரையை பின்வருமாறு துதிப்பானாயினர். ஹே தேவி, இவ்வுலகத்திற்கு தேவரீரே காரணமென வேத வாக்கியங்கள் அனைத்தானும் அறிந்தேன். அதற்குச் சான்றாக எவ்வுலகிற்கும் அறிவளிக்கும் புருஷோத்தமராகிய திருமாலும் இன்று உம்மான் நித்ராதேவியின் வயத்தர் ஆயினர். ஹே அன்னாய், எல்லா பிராணிகளது மனதில் உரைபவளே, திருமாலே தன்வயமிழந்து கிடக்கின்றரெனின் தேவர்களுள் மிகச்சிறந்த சமர்த்தனாய் எவன்தான் நிர்குணையாகிய நினது மோக விலாச லீலையை மதிமயக்கும் வேடிக்கையான விளையாட்டை இவ்விதமான் எனது கண்டு அறிய வல்லன்? எங்கனம் அறியக்கூடாததை மூடனான யான் அறிவது எப்படி? ஹே தேவி, நிர்குணையாகிய உம்மை சந்தியை என்னும் பெயரால் முனிகணங்கள் 3 காலமும் தவறாது எவ்வாறு குணரூபங்களை தியானிக்கின்றனரோ அத்தகைய தியான ரூப சகுனையாய் தேவரீர் பலவகையான நடனங்கள் செய்கின்றீர். அங்கனமான நடனத் தொழில் இயற்றுவதில் தேவரீர் சம்பந்தப்படுவதை யாவரும் உணரார். உம்மை சாங்கியர் புருஷன் என்றும் பிரகிருதி என்றும் சைதன்ய பாவர கிதை என்றும் கூறுவதுமல்லாமல் ஜகத்தை படைக்கும் கர்த்தை என்றும் கூறுகின்றனர். நீர் படைக்கும் மகிமையை உடையவர்தானா? அவ்வுண்மையாயின் இந்த விஷ்ணுமூர்த்தியை ஏன் இப்பொழுது பிரக்ஞையில்லாதவராகச் செய்தீர்? இது மாத்திரந்தானா? சகுனையாயிருந்து நானாவிதமான நாட்டியத்தை செய்கின்றீர். இவ்வாறு செய்வதாகிய உம்முடைய சதுர்பாடாகிய தொழிலை ஒருவரும் அறியார். ஹே பவானி, உம்மை முனிகணங்கள் முக்காலத்திலும் இடைவிடாமல் சந்தியை, சாவித்ரி, காயத்ரி எனும் நாம குணங்களை கற்பித்து தியானிக்கின்றார்கள். ஹே மாதா, நீர் எப்பொழுதும் அறிவை உயிர்களுக்கு ஊட்டுகின்றபடியால் புத்தி என்றும், தேவர்களுக்கு எக்காலத்தும் சுகத்தை தருகின்றபடியால் ஸ்ரீ என்றும், ஏனையோருக்கு மதி, காந்தி, ஸ்ரத்தை முதலிய குண விசேஷங்களை தருகின்றபடியால் அவ்வக்குணஸ்வரூபி என்றும் கூறப்படுகின்றீர். இக்காரணங்களை யோசிக்கும் கால் உம்மைவிட மேலான தெய்வம் ஒன்றிருக்கின்றதென்று அநேகம் பிரமாணங்களினாலும் என்னால் அறியப்படவில்லை. ஆகையால் நீரே எல்லா உலகங்களுக்கும் தாயென்பது சத்தியம். இதற்கு சாட்சி ரட்சிக்கின்றவர் என்று பேருடையவராயிருக்கின்ற இந்த விஷ்ணு நித்திரை வசப்பட்டிருக்கின்றதேயாம். ஏனெனில் இந்நாள்காரும் இவரையே தெய்வமென்று எண்ணியிருந்தேன். இவர் இப்பொழுது அறிவு கெட்டு உறங்கும் மானிடரைப் போல் யாதொரு உணர்ச்சியும் இன்றி என்னுடைய துக்கத்தை அறியாமல் உறக்கம் கொண்டிருக்கின்றனர். இவரை நான் எப்படி தெய்வமாகிய தாயென்று கூறுவேன்? ஹே தேவி, நீர் வேத வித்துக்களாலும் அறியப்படாதவர். வேதத்தாலும் அவ்வேதம் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் அர்த்த விசேஷங்களாலும் உம்முடைய பெருமை அறியப்பட மாட்டாது. ஏனெனில் இந்த வேதம் உம்மால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் நடக்கும் சகல கிருத்தியங்களும் உம்முடையதே. இது பிரத்யக்ஷம்தான். உம்முடைய மகிமை பொருந்திய சரித்திரங்கள் அனைத்தையும் எந்த புத்திமான்கள் தான் அறிவார்கள்? எவரும் அறியமாட்டார். யானும் அறியமாட்டேன். ஹரிஹரரும் ஏனைய அமரரும் அறியமாட்டார். இவர்களே அறியார்களாயின் முனிவர்கள் எங்கனம் அறியப் போகிறார்கள்? அவர்கள் அசக்தர்கள். என்னால் உண்டாக்கப்பட்ட புத்திரர்களும் அறியார். ஆகையால் எந்த உலகத்திலும் உம்முடைய மகிமையை அறிய வல்லவர் ஒருவரும் இல்லை. அது வாக்கு கெட்டாதது. ஹே தேவி, வேத வித்துக்கள் யாகங்களில் ஆகுதி செய்யும் காலத்தில் ஸ்வாகா எனும் உமது நாமத்தை உச்சரிக்காமல் போவாராயின் யக்ஞத்தில் கொடுக்கப்படும் அவிர்பாகத்தை தேவர்கள் ஒருபொழுதும் பெறமாட்டார்கள். ஆகையால் தேவர்களுக்கும் தேவரீர்தான் ஆகாரத்தை தருகின்றவர் ஆகின்றீர். ஹே பகவதி, பூர்வத்தில் உம்மால் தேவர்களும் யானும் அசுரர்களுடைய பயத்தினின்றும் காக்கப்பட்டோம் அல்லவா? அதுபோலவே இப்பொழுதும் காக்கப்பட வேண்டும். ஆகையால் இப்பொழுது மது கைடபருடைய கோரமான தொழிலைக் கண்டு நடுங்கி உம்மை சரணடைந்தேன். என்னை காத்தருளல் வேண்டும். மந்த மதிகளாகிய சிலர் வேறு சில தேவர்களை துதிக்கின்றனர். தேவரீர், ஒரு கால் நீ முன் விஷ்ணுவைத்தானே சரணமடைந்து துதி செய்தனை என்று வினவுவீராயின்
அவர் இப்பொழுது எனக்கு நேரிட்டிருக்கும் துக்கத்தை அறிந்தாரில்லை. அவர் அறியாமைக்குக் காரணம் அவர் உம்முடைய சக்தியினால் வசீகரிக்கப்பட்ட சரீரத்தை உடையவராயிருக்கின்றார். ஆகையால் அவரை நித்திரையினின்றும் விலக்கிவிடும். இல்லையாயின் இவ்வசுரர்களையாவது கொன்றுவிடும். இதுவன்றி யான் அதிகமாக சொல்லும் யோகியதை உடையவன் அல்லேன். ஹே பகவதி, யான் விண்ணப்பம் செய்து கொண்டவற்றுள் உமக்கு எது உச்சிதமென்று தோன்றுகின்றதோ அதனை செய்தருள்வீர். உம்முடைய பிரபாவத்தை ஹரிஹராதிகளும் அறிந்து கொள்ள கூடாதவராய் தியானம் செய்கின்றார்கள். உம்முடைய பெருமை இவ்வாறு இருக்குமாயின் நீர் இது செய்யும் என்று அடியேன் எங்கனம் சொல்வேன்? ஹே ஜனனி, யானும் உமது பிரசித்தமான மகிமை அளவு கடந்ததென்று அறிந்தேன். இதற்கு சாட்சி இந்த விஷ்ணுமூர்த்தியே. எப்படியென்றால் இந்த விஷ்ணுமூர்த்தியினுடைய மார்பில் வசிக்கின்ற கடலில் தோன்றிய லக்ஷ்மி தேவியும் நித்ரா சக்தியின் வயத்தராய் கிடக்கும் தனது பதியாகிய ஹரியை எழுப்புவதற்கு சக்தியற்றவளாய் போனதுமன்றி தானும் நித்ரா சக்தி வசப்பட்டு பராதீனையாய் உறங்குகின்றாள். இப்படி இந்த லக்ஷ்மியும் அறிவிழந்து உறங்குவதற்கு காரணம் உம்முடைய சக்தியால் என்றே நினைக்கின்றேன். ஹே தேவி, இவ்வுலகத்தில் அந்நிய தெய்வங்களை ஸ்தோத்திரம் செய்வதை விட்டுவிட்டு உம்முடைய பாத கமலங்களில் ஆழ்ந்த பக்தியை அடைய பெறுவர்களாயின் அவர்களே செல்வவான்கள் ஆவர். அந்நெறியை உடையவர்கள்தான் அம்பிகையாகிய உம்முடைய பக்தி மார்க்கங்கள் அனைத்தையும் நன்குணர்ந்து சர்வ ஜனனியாய் விளங்கும் காமதேனுவாகிய உம்மை தியானிப்பார்கள். ஹே தேவி, இந்த லக்ஷ்மி இங்கு உறங்கிவிட்ட அவரது கணங்களையும் காண்கிலள். உம்முடைய ஸ்வரூபமாகிய புத்தி, காந்தி, கீர்த்தி, நல் விருத்தி முதலிய குணங்களை தம்முடைய குணங்களாக கொண்டிருக்கும் இவ்விஷ்ணு அக்குணங்களை நீக்கிவிட்டு நித்திரையை ரம்யமாக கொண்டு எவ்விடம் சென்றனர்? இவ்வண்ணம் விஷ்ணுவும் உறங்குகின்றார், அவருடன் லக்ஷ்மியும் உறங்குகின்றாள். அவருடைய குணங்களும் ஒழிந்தன என்று பிரம்மன் எண்ணி மறுபடியும் தேவியை துதிக்கின்றான். ஹே பகவதி, மிகவும் மானமுடைய உம்முடைய சக்தியாகிய நித்திரையினால் இவ்விஷ்ணு கட்டுப்பட்டார் என்பது நிச்சயம். ஹே தேவி, எல்லா மகிமையும் உமக்கிருக்கின்றமையால் உலகத்திற்கு நீரே சக்தி. அன்றியும் இவ்வுலகெல்லாம் உம்முடைய சங்கற்ப மாத்திரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு நாடகன் தன்னால் செய்யப்பட்ட நாடகத்தை தானே அவ்விடத்தில் நடித்து காட்டுவது போல் உம்மால் நிர்மிக்கப்பட்ட மோக ஜாலமான இவ்வுலகமாகிய நாடகசாலையில் நீர் விளையாடுகின்றீர். பூர்வம் சிருஷ்டி காலத்தில் விஷ்ணுவை வெளிப்படுத்தி காத்தற் தொழிலுக்குரிய அமலமாகிய சக்தியை தந்தருளியதால் அவர் இவ்வுலகத்தை காத்தருளினர். இப்பொழுது அவரை நித்ரா சக்தியின் வசத்தராக்கினீர். ஹே அம்பா, தேவரீர் திருவுளத்தில் எது எது எப்பொழுதெப்பொழுது உதிக்கின்றதோ அதையதை அப்பொழுதப்பொழுதே செய்து வருகின்றீர். உம்மை தடுப்பார் யார்? இது நிச்சயம். ஹே பகவதி, என்னையும் தேவரீரே விரும்பி படைத்தருளினீர். படைத்த நீரே இப்பொழுது கொல்ல இச்சைப்படுகின்றீர் என்று எண்ணுகிறேன். அப்படி என்னை கொல்லும் இச்சை இல்லையாயின் யானெது சொல்லியும் கேளாதது போல் இருக்கின்ற மௌன முத்திரையை விட்டு திருவாய் திறந்தருளுவீர். ஹே சங்கரி, கருணாகரி, காலஸ்வரூபிகளான இந்த அசுரர்களை இப்பொழுது படைத்திருக்கின்றீரே, அவர்களை படைத்தது என்னை பரீட்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டேயன்றி வேறென்னை? உம்முடைய அற்புதமான லீலை இத்தன்மை தென்று இப்பொழுது யான் அறிந்தேன். நீர் இந்த உலகங்களை படைத்து ஸ்வதந்திரையாய் விளையாடுகின்றீர், பின்னர் சம்ஹரிக்கின்றீர். இப்படி உலகம் முழுவதையும் படைத்தளித்து அழிப்பதை ஓர் விளையாடலாக கொண்ட நீர் முன் என்னை படைத்ததும் இப்பொழுது கொல்ல இச்சிப்பதும் ஓர் ஆச்சரியமா அன்று? ஹே மாதா, உம் இச்சைப்படி என்னை கொல்லும். ஹே ஜெகதம்பிகே, மரணமடைவதில் துக்கம் எனக்கு சிறிதும் இல்லை. இல்லையாயினும் உமக்கொரு பழியுண்டாகுமே என்று எண்ணுகிறேன். என்னையெனின் பூர்வத்தில் உம்மால் சிருஷ்டிகர்த்தாவாக படைக்கப்பட்ட பிரம்மன் தைத்தியர்களால் கொல்லப்பட்டான் எனும் அபகீர்த்தி உலகத்தில் நிலை பெற்றிருக்கும் என்பதே அன்றி வேறில்லை. ஹே தேவி, எழுந்திரும். எழுந்து அற்புதமான ஓர் திருவுருவம் கொண்டு என்னையாவது இந்த அசுரர்களையாவது கொன்றுவிடும். சிறிய பாலையைப் போல் லீலை செய்கின்றவரே, உம்முடைய இச்சைப்படி செய்யும். அப்படி இல்லையாயின் இந்த விஷ்ணுவையாவது எழுந்திருக்கச் செய்யும். உம்மால் எழுந்திருப்பாராயின் அவர் இவ்வசுரர்களை கொல்ல வல்லவராவர். இவையாவும் உம்மாலேயே நிறைவேறத்தக்கவை என்று இப்படி பிரம்மனால் பிரார்த்திக்கப்பட்ட அம்பிகையின் அருளால் விஷ்ணு மூர்த்தியினுடைய சரீரத்தினின்றும் தாமச ரூபமான நித்ரா சக்தி அவ்விரு தானவரையும் ஒழிக்கும் பொருட்டு வெளிப்பட்டு அவ்வம்பிகையின் பக்கத்தில் நின்றனள்.
உடனே விஷ்ணுமூர்த்தி தேஜோ ரூபியாய் பிரகாசித்து தன்னுடைய சரீரத்தை அசைத்தனர். அது கண்ட பிரம்மன் அளவிறந்த ஆனந்தம் அடைந்தனன். 7வது அத்தியாயம் முற்றிற்று.